இதுக்கு அடுத்த ஆசனம் அலாசனத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஆசனம் மச்சாசனம். இந்த ஆசனம் ரொம்ப 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 முக்கியமான ஆசனம். எனக்கு இந்த ஆசனம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நோய்களை பல பிரச்சனைகளை இந்த ஆசனம் தீர்த்து வச்சிடும். மச்சாசனம்னா என்ன? மச்சம்னா மீன். இப்ப இந்த அவதாரம் சொன்ன இல்லையா, மச்ச அவதாரம். ஃபர்ஸ்ட் அவதாரம் மச்ச அவதாரம். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள்ல முதல் அவதாரம் மச்ச அவதாரம். அப்ப மச்சனா மீன் அர்த்தம். இந்த ஆசனம் செய்யும் போது நீங்க அதை பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் வந்து அந்த தண்ணிக்கு மேல வந்துட்டு தண்ணி அப்படியே அந்த வாயை அப்படியே பண்ணும். அதே மாதிரி இருக்கும், பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஆசனத்தை நிறைய யோகா மாஸ்டர்ஸுங்க, யோகா மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக, யோகால தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக தண்ணியில மிதந்தார், 1 மணி நேரம் மிதந்தார், 5 மணி நேரம் மிதந்தார், 10 மணி நேரம் மிதந்தார், கிண்ண சாதனை படைத்தார். அப்பெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க தண்ணியில மிதக்கிறது. அந்த யோகா மாஸ்டர் வந்து தண்ணியில மிதக்குவாரு. நீங்க வேற தண்ணியில இருக்கிறதுனால உங்களால மிதக்க முடியாது. சொல்றது நீங்க இருக்கிற தண்ணி வேற, அவர் வந்து யோகால எக்ஸ்பர்ட் இருக்கிறதால தண்ணியில மிதக்கிறாரு. நீங்க வேற ஒரு தண்ணியில மிதக்கிறதுனால நாங்களும் மிதக்குமான்னு கேட்காதீங்க. செத்து போய் தான் மிதக்க வேண்டியிருக்கும், கண்டி தண்ணியில மிதக்க முடியாது. சரியா? அதான் நிறைய விஷயம் இருக்கு. அப்ப இந்த மச்சாசனம் என்ன பண்ணும்? சிம்பிளா உதாரணம் சொல்றேன். இந்த வாலிப பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீச்சல் அது குளிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த கிணத்துக்கு போவாங்க. கிணத்துக்கு போகும்போது நல்ல பெரிய கிணறா, தண்ணி நல்லா சுத்தமா இருக்கிற மாதிரி நல்ல கிணறா சாய்ஸ் பண்ணுவாங்க பசங்கள்லாம். அந்த அந்த ஸ்கை, அந்த வானம், அந்த வானம் வந்து அப்படியே அந்த தண்ணியில பட்டு அந்த தண்ணியே நல்ல ப்ளூ கலர்ல இருக்கும், ப்ளூவா இருக்கும். அந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல பெரிய கிணறா, சேஃப்டியா இருக்கிற கிணறா, தண்ணி நல்லா சுத்தமா இருக்கிற கிணறா பார்த்து செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த கிணத்துக்கு குளிக்கிறதுக்கு போயிடுவாங்க. குளிக்கும் சோப்பு எல்லாம் போட்டு பொத்து 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 கிணறுல குளிப்பாங்க. கிணறே ஒரு துவம்சம் ஆகும். ஒரே அமகலம் பண்ணுவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க பசங்க, தண்ணியில குதிச்சு ஒரே அமலம் பண்ணுவாங்க. அந்த பளிர்னு கண்ணாடி மாதிரி இருந்த அந்த தண்ணி இந்த பசங்க ஆட்டம் போடுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே கலங்களா இருக்கும். சோப்பு நுரையா, அழுக்கு, மண்ணுமா, தூசியுமா அப்படி இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு நீங்க திரும்ப அந்த கிணத்தை போய் நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரி பல கிளீனா இருக்கும். பார்த்துருப்பீங்க. இப்ப இந்த சோப்பு நுரை, அழுக்கு, அந்த மண்ணு, தூசு, அழுக்கு இதெல்லாம் தண்ணில இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், இந்த மீன் வந்து என்ன பண்ணும், அந்த அழுக்கையோ அந்த சோப்பு அழுக்கையோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த கிணற்று நீரை வந்து நல்லா தெளிவா சுத்தமா கிளீனா இருக்கும். திரும்ப கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கும். எப்படி வந்து அந்த மீன் அந்த அழுக்கெல்லாம் சாப்பிட்டு தண்ணியை வந்து பளபளன்னு கண்ணாடி மாதிரி மாத்திச்சோ, புரியுதா சொல்லுங்க. இந்த ஆசனம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க தலையில இருந்து கால் வரைக்கும் உடம்பு அழுக்கெல்லாம் நச்சுக்கெல்லாம் முடியும். கவனி ராஜா, மருந்து கொடுத்து உடம்பு மருந்தா மாத்தி வச்சுக்கிறீங்க இல்லையா? இந்த ஆசனம் செய்ய செய்ய உடம்புல இருக்கிற நச்சுக்கள்லாம் வெளியேறும், வயிற்றுல இருக்கிற அழுக்கு வெளியேறும். இத செஞ்சு முடிச்ச அடுத்த செகண்டே உங்களுக்கு மோஷன் வரும். 200 கவுண்டிங் கண்டினியூவா 200 கவுண்டிங் செஞ்ச உடனே 201 உடனே நேரா எழுந்து பாத்ரூம் தான் போவேன். வயிற்றுல அழுக்கு வெளில ஒரு மோஷன் வரும். உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை, கழிவுகளை முழுமையாக துடைத்தெறிந்து வெளியேற்றக்கூடிய ஒரு ஆசனம் மச்சாசனம். எப்படி வந்து மீன் வந்து கிணத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து சாப்பிட்டு கிணற்று நீரை வந்து சுத்தம் பண்ணி வைக்கிறதோ, அந்த மாதிரி இந்த ஆசனம் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை, கழிவுகளை அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய ஆசனம். லங்குல இருக்கிற சளி எல்லாம் வெளில வரும். லங்குல தண்ணி கொத்துனது வெளில வரும். ஆனா அந்த இடம் பெண்ட் பண்ணி தான் கவுத்து வைக்கணும் தலையை. லங்காண்ட பெண்ட் பண்ணி தலையை கவுத்து வைக்கணும். செஸ்டாண்ட அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆசனம் இந்த ஆசனம். இந்த சர்வகாசனமும் ஒரு ஆணை சிறந்த ஆணாகவும் ஒரு பெண்ணை சிறந்த பெண் மகளாகவும் மாற்றக்கூடிய ஆசனம். இது மூணும் சர்வகாசனம், அலாசனம், மச்சாசனம். இது மூணும் நாங்க என்ன சொல்றோம்னா ராஜா ராணி மந்திரி மாதிரி. இது 3 பேரும் ஒரு செட்டு. ராஜா
ராணி, மந்திரி. அப்பதான் அந்த அரசாங்கம் நடக்கும், நிர்வாகம் நடக்கும். அந்த மாதிரி 14 ஆசனத்துல 14 ஆசனங்கள்ல இந்த சர்வகாசனம், அலாசனம், மச்சாசனம், இது 3 ஒரு செட்டு. இது பிரிக்கவே கூடாது. இது பிரிக்காம இருக்கிறதுக்கு தான் நவுத்திட்டு வந்தோம், 2 2 இதை பிரிக்க கூடாது. போன வாரம் வந்து பானம் தனுராசனத்தை கட் பண்ணிருந்தேன்னா இன்னைக்கு வந்து அந்த தனுராசத்துக்கு இதை தூக்கி விட்டுருப்பேன். புரியுதா சொல்றது? போன வாரம் தனுராசனம் சொல்லி கொடுக்காம அமைச்சிருந்தேன்னா அந்த ஆசனம் தூக்கி இதாக சொல்லும் போது அப்போ 2 ஆசனம் போதும் சொல்லியிருப்பீங்க. தனுராசனம், சர்வகாசனம் முடிஞ்சது. அலாசனம் எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்லி கொடுத்துருப்போம், அவ்வளவுதான். அப்ப மச்சாசனம் தனியா போச்சு. இதை பிரிக்க கூடாது. எனக்கு சர்வகாசனம் நான் செய்யறேன், ஆனா அலாசனம் தான் எனக்கு முடியல, எனக்கு வேண்டாம், செய்யணும். சர்வகாசனத்துக்கு மாற்று ஆசனம் மச்சாசனம், அலாசனம், இதெல்லாம் வந்து மாற்று ஆசனம். நான் சொன்னேன் இல்லையா, மல்லாந்து படுத்து, உட்காந்து, நின்னு, உடம்பு முறுக்கி ஒரு ஆசனத்துக்கு மாற்று ஆசனம் சொன்னமா இல்லையா? அது மாதிரி சர்வாங்காசனத்துக்கு மாற்று ஆசனங்கள்லாம். இத போய் எனக்கு செய்ய வரல, எனக்கு ஒத்து வரல, எனக்கு இது பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிச்ச பிடிக்கலன்னா எந்த ஆசனம் உங்களுக்கு செய்ய வரலையோ அதான் நீ செஞ்சாகும். புரியுதா? அதெல்லாம் பாத்துக்கோங்க. இது எவ்வளவு நேரம் செய்யணும்னா 200 கவுண்டிங் செய்யணும். 100 x 2 தான். அதே மாதிரி 100 x 2. இத செய்யறவங்களுக்கு எப்பயுமே இளமை தங்கும். தைராய்டு நல்லா ஆக்டிவா வேலை செய்யும், இளமை தங்கும். மூப்பு வராது, அவசியத்துல மூப்பு வராது. அந்த எனர்ஜிக்கா இருக்கும், தெம்பா இருப்பாங்க, நல்ல ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஸ்கின் எல்லாம் வந்து என்ன பண்ணும், இந்த சுருங்கா சீக்கிரமா சுருங்காது. அதாவது வயதான தோற்றத்தை கொடுக்காது அவ்வளவு சீக்கிரத்துல. அல்லது கிழவியா இருந்தாங்கன்னா குமரியா மாத்தும், அப்படி எடுத்துக்கலாம். கிழவனா இருந்தாங்கன்னா குமரனா மாத்தும். அந்த மாதிரி ஆசனம். இளமையை தக்க வைக்கும், முதிர்ச்சியை தடுக்கும். சரியா? பாத்துக்கோங்க. இதுல இன்னும் உள்ள இருக்கிற சூட்சமம் என்ன? இது 2 3 டைப் இருக்கு. 3 டைப் ஆஃப் மெத்தட்ல இது செய்யலாம். குமரனா செய்யக்கூடிய ஒரு மெத்தட் ஒண்ணு இருக்கு, கிழவனா செய்யக்கூடிய மெத்தட் இருக்கு, தாத்தாவுக்கு தாத்தா மெத்தட்ல ஒண்ணு இருக்கு. இளைஞர்கள் செய்யற மெத்தடு, தாத்தா செய்யற மெத்தடு, தாத்தாவுக்கு தாத்தா செய்யற மெத்தட். 3 மெத்தட்ல இருக்கு. உங்களுக்கு எது வேணும்? தாத்தாவுக்கு தாத்தானா ரொம்ப ஈஸியா இருக்கும். தாத்தானா கொஞ்சம் ஈஸி, தாத்தாவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இளைஞர்லாம் கொஞ்சம் கையை கால மாட்டி இழுத்து போட்டு இழுத்து பிடிச்சி லாக் பண்ணணும். எது வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, 3மே சொல்லுங்க. எப்படி இது உங்களுக்கு எது வேணும்? கேவனா இளைஞர்கள் செய்யற மாதிரி வேணும் மட்டும் கை தூக்குங்க. தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு கலைஞர்லாம் செஞ்சு தாத்தாவுக்கு தாத்தா தான் வரலாம். ரொம்ப சொகுசு, கொஞ்சம் கூட கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். 3 சொல்லதான் போறான். இதுல எத்தனை கேள்வி இருக்கு, எத்தனை கிழவர் இருக்கான்னு தெரியல. அது தெரிஞ்சுதான் கேட்கிறேன். எத்தனை குமாரம் இருக்காங்க, எத்தனை கேள்வி இருக்காங்க தெரிய தேவையில்ல. தாத்தாவுக்கு தாத்தாவாவே இருந்தாலும் பிபி ரொம்ப செய்யக்கூடாது. நல்லா பெண்ட் ஆகும் இந்த ஹார்ட், பட்டுன்னு கட்டாடு நரம்பு. பிபிக்கு மாத்திரை எடுக்க 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 ரத்த குழல் வீங்குது சார். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பிபிக்காக மாத்திரை எடுத்தாங்கன்னா ரத்த குழல் வீங்கி போயிடும். அந்த ரப்பர் பேண்ட் வந்து எப்படி வந்து அப்படியே இத்து போயிருக்குதோ அந்த மாதிரி இருக்கும். புரியுதுக்கா சொல்றேன்? இழுத்து போச்சு அப்படி பண்ணாருன்னா, அதான் புஜங்காசனம் பண்ணவான்னு சொன்னா என்ன காரணம்? இப்படி பண்ணாருன்னா இங்க இழுக்கும் போது பிரச்சனை வரும். அதுதான் புஜங்காசனம் வேணாம் சொல்றது. மச்சாசனம் அதுதான். அந்த பிபி தான் சும்மா ஒரு 6 மாசம் 1 வருஷம் இப்பதான் சார் ஆரம்பிச்சது. ஒண்ணு பிரச்சனை. 10 வருஷமா பிபி மாத்திரை சாப்பிடுறேன், 5 வருஷம் மாத்திரை சாப்பிடுறேன்னா கண்டிப்பா ரத்த குழாய்கள்லாம் வீங்கி போயிடும். ரத்த குழாய் வீங்கிடும், கால்சியம் டேப்லெட் தான் வீங்கிடும். அதனாலதான் வேணான்றது. அப்படின்னா என்ன, உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கிற அர்த்தம். நீங்க செஞ்சீங்க உடனே எனக்கு போன் கால் வரும். இல்ல சேஃபா இருக்கீங்க பரவாயில்ல, இந்த 5 வருஷம் 10 வருஷம் நான் மாத்திரை எடுத்துருக்கேன் பிபிக்காக அப்படின்னா கண்டிப்பா டேமேஜ் தான். நீங்க துட்டு கொடுத்து என்ன பண்றீங்க, மொத்தமா கெடுத்துக்கிறீங்க. துட்டு கொடுத்து வாங்கி வாங்கி மொத்தமா கெடுத்துக்கிறீங்க. அதை பக்குவமா ஹேண்டில் பண்ணும். பிபி அதிகமா இருக்கா, ஒண்ணும் இல்ல, அந்த ரத்த கொதிப்புன்னு பேர் இருக்கு. ரத்த கொதிப்பு அதிகமா இருக்குன்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, செலவு கூட வேண்டாம். பூண்டு ஜீரகம் தனியா, பூண்டு ஜீரகம் தனியா. இந்த பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து போட்டு நசுக்கி கொதிக்க வச்சு, பிபி ஒரே வாரத்துல சரியாதான் இல்லைன்னு கேளுங்க, நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர்
நைட்ல சாப்பிட்டு கம்முன்னு படுங்க, சீக்கிரமா குறையும். நல்லா சவாசனம் பண்ணுங்க, நல்லா சவாசனம் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டே. நல்லா சவாசனம் பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க உங்க வாழ்க்கை சூழலுக்குள்ள இருந்து முதல்ல வெளில வாங்க. இன்னும் சீக்கிரமா சரியாகணுமா பிபி? ஒரே நாள்ல பிபி சரியாயிடும். நீங்க உங்க வாழ்க்கை சூழலை விட்டு முதல்ல வெளில வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பம், குழந்தை, குட்டி, வேலை, அது இது, மாமா, மச்சான் எல்லாம் ஊட்டினுக்கிறல்ல, ஒவ்வொருத்தனும் கர்ம வினை. ஒவ்வொருத்தனும் அதுதான் சொல்றேன். அப்ப நோய் சரியாகாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கர்மா, ஒவ்வொருவரும் ஒரு கர்மா தான். அப்போ தொழில், வீடு, நட்பு எல்லாமே ஒரு கர்மா தான். இதுல இருந்து கொஞ்சம் வெளில வரணும். அதை விட்டு அந்த சூழலை விட்டு வெளில வரணும். எங்கன்னா ஒரு மலைக்கா, எங்கன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா போயிட்டு ஒரு பெட்ஷீட் ஒன்று போட்டு நல்லா சவாசனம் நல்லா தூங்கி இருந்தது. அது இயற்கையின் மடியில் ஓய்வெடுப்புன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? இயற்கை அன்னையின் மடியில் ஓய்வெடுப்பது அப்படின்னு அர்த்தம். உனக்கு ஒரு பிரச்சனை மன அழுத்தம் இருக்கு, நோய் இருக்கு, பிரச்சனை இருக்கு, டென்ஷன் ஆகிற, நிறைய டிப்ரெஷன் இருக்கா, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கன்னா கோயிலாண்டியோ ஒரு மலையடி வாரங்களையோ இல்ல மலையிலயோ எங்கன்னா போய் உட்காந்துன்னு பெட்ஷீட்டை போட்டு நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கு. ஒரு நாள், மறுநாள் ரிலாக்ஸ் ஆயிடுவேன், பிபி எல்லாம் ஓடி போயிடும். நான் அப்படிதான் பண்ணுவேன். ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னா என்ன பண்றது? என் ஒய்ஃப் நினைக்காதீங்க, அது தங்கம். அது 24 கேரட் கோல்டு தோத்துரும். தங்கம். நீங்க தான் எனக்கு ஒரு டென்ஷன் பண்ணீங்க. எனக்கு ஒரு கேடு யாரால வரும் சொல்லுங்க? எனக்கு ஒரு கேடு வச்சுக்கோங்க, யாரால வரும்? உங்களால தான் வந்தாவணும். எனக்கு வேற யாரும் வராது. இவ்வளவு டென்ஷன், நோய டென்ஷனை பிரச்சனை சரி பண்ணனா எனக்கு எவ்வளவு டென்ஷன் வரும், எவ்வளவு ப்ரெஷர். அழகா அமைதியா போயிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு வயல்வெளி எங்கன்னா அழகா போயிட்டு யாரும் இருக்கக்கூடாது, யாரும் ஆள் நடமாட்டமே இருக்கக்கூடாது. என்கிட்ட அழகா நிழல்ல பெட்ஷீட் ஒண்ணு போட்டு கம்முன்னு படுத்துட்டு நல்லா தூங்கி வந்தோம்னா சரியா போடும். மறுநாள் ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளில வந்துடும். திரும்ப ரெடி வா, திரும்ப ரெடி. உட்காந்து பிராணாயாமம் பண்ணுவோம். நல்லா ½ அன் ஹவர் ஒரு முறை, 1 ஹவர் ஒரு முறை பிராணாயாமம் பண்ணிட்டே இருந்தா சரியாயிடும். பிராணாயாமம் பண்ணா பிபி எல்லாம் ஓட போகுது. பிராணாயாமம் செய்யும்போது பிபி எல்லாம் ஓட போகுது, அல்சர் எல்லாம் ஓட போகுது. சரியா? இதான் நீங்க செஞ்சாகணும். இப்ப பாருங்க, இந்த மச்சாசனம், பிபி இருக்கிறது சொல்லிட்டேன். இப்ப மச்சாசனம் பண்ணும் போது இன்னொரு உள்ள இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன நான் செய்ய வச்சிடுறேன், பாத்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், விளக்கம் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும். இன்னும் சூப்பரான விளக்கம் எல்லாம் இருக்கு. அதுல நிறைய ரகசியம் இருக்கு. நிறைய ரிசர்ச் பண்றதுனால தான் இந்த விஷயம் எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது இளைஞர்கள் மாதிரி செய்யறது எப்படி, குமரி மாதிரி செய்யறது எப்படி? 1 2 இரியப்பா, நீ ஏன் முந்திரி பழத்துக்கு போற? வந்தாச்சு, அர்த்தாவசனம் வந்தாச்சு. உத்தானபாசனம் 1 2 அர்த்தாவசனம் வந்தாச்சு. 3 அப்படின்னு ஒண்ணு, வலது கால மடக்கி, முட்டிய மடக்கி இடது காலத்தோட மேல வைக்கணும். 4 அப்படின்னு சொன்ன உடனே இடது கால மடக்கி வலது காலத்தோட மேல போடணும். அதுக்கு பேர் பத்மாசனம் பேர். இதுக்கு பேர் என்னது? பத்மாசனம். போட்டாச்சு. போட முடியல, கொஞ்சம் காலை பிடிச்சி இழுத்து பிடிச்சி வைங்க. பத்மாசனம் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த இடுப்பு கீழே இறக்கி படுக்க போட்டுடணும். படுக்க போட்டாச்சா? இப்ப பத்மாசனம் போட்டு படுத்துட்டாரு. இப்ப என்ன செய்யணும்னா, இந்த நெஞ்சை தூக்கி இருங்க, இந்த நெஞ்ச மார்பை தூக்கி தலைய கவுத்து, இந்த உச்சந்தலைன்னு சொன்னோம் இல்லையா, பிரம்மரந்திரன்னு சொன்னோம் இல்லையா, இந்த உச்சந்தலை கீழே இருக்கணும். வச்சுட்டு இந்த 2 கை இருக்கு இல்லையா, இந்த கால் கட்டாரம் இருக்குல்ல, இந்த 2 விரல்ல கை விரல்களை கொண்டு போயிட்டு காலோட கட்ட விரல பிடிச்சி லாக் போட்டு இழுத்து பிடிக்கணும். முடிச்சுட்டு அது மாதிரி பண்ண உடனே இந்த ஸ்டிக்கை எடுத்து, இங்க கேப் இருக்கும், இந்த முதுகு மேல தூக்கி இருக்கும், கீழே கை வச்சிருப்பாரு, 2 கையோட இந்த எல்போ கீழே இருக்கும். இது நடுவுல இந்த 2 ஸ்டிக்கை, இந்த ஸ்டிக்கை விட்டுட்டு அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூக்கின்னு போயிட்டு தண்ணியில விட்டுடணும். விட்டு இந்த ஸ்டிக்கை எடுத்துருங்க, அப்படியே மிதப்பாரு. இது பார்த்தா மச்சாசனம் பேரு. எப்படி செய்ய போற பாருங்க. இப்ப கால் மடக்கி போட்டாச்சா, பத்மாசனம் கீழே போட்டாச்சு. இப்ப என்ன செய்யணும்னா, இந்த 2 கையை என்ன பண்ணு, நல்லா மேல தூக்கிடுங்க. தூக்கி நல்லா வரப்ப அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து மார்புக்கு பக்கவாட்டுல வச்சிருங்க. நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த எல்போ இருக்கு இல்லையா, இந்த எல்போனால அழுத்தி மார்பை தூக்கணும். மார்பை தூக்கி தூக்கி நல்லா கவுத்து ராஜா. ஆடேங்கப்பா, தான் ராஜா. அவ்வளவுதான்.
உச்சந்தால தரைக்கு வந்துடுச்சா? இப்ப பாருங்க, சப்போர்ட் பண்ணிக்கிறாரு, நல்ல கையால சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. இந்த உடம்போட வெயிட் எல்லாம் கையில சப்போர்ட் பண்ணி, இந்த எல்போல சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணிட்டு இந்த கை விரல்களை கொண்டு வந்து கால் கட்ட விரல பிடிக்கணும். பிடிக்க முடியாதுன்னு பாரு. பிடிச்சாச்சு. பிடிச்சாச்சா? இந்த எல்போ கொஞ்சம் கீழே முடிச்சு கீழே வைக்க பாரு. கீழே வைக்க பாரு. வைக்க முடியுதா? முடியல, கொஞ்சம் கை குள்ளமா இருக்க மாதிரி. சரி, ரைட். இப்ப வச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டிக்க இந்த முதுகு கை உள்ள இப்படி கொடுத்துட்டு இந்த கையாண்ட மேல எடுத்துடணும். இந்த முதுகு தூக்கி இருக்கு, இந்த ரெண்டு கையோட எல்போக்கு இடையில பின் பக்கமா கொடுத்துட்டு அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு அப்படியே தூக்கின்னு போயிட்டு தண்ணியில விட்டுட்டு ஸ்டிக்க எடுத்துடணும். எடுத்துட்டா இது என்ன மாதிரி இருக்கும்னா பாருங்க, ஒரு இப்ப உண்மையான முடியலாம் ரிலீஸ் பண்ணுப்பா. ஏன்னா அது நோ கவுண்டிங் இன்டு. இத இங்க பாருங்க, இப்ப இந்த நெஞ்சு பகுதி மேல இருக்கு, மார்பு தூக்கி இருக்கு, வாய்ப்பகுதி இருக்கு, தலை உச்சந்தல தரையில இருக்கு. இந்த மீன் பாருங்க, இருங்க கவுண்டிங் கொடுத்தலாம் பா, ரொம்ப நேரம் கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. 100 into 2 செய்யணும். பட் அவங்க 30 தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு கவுண்டிங். இப்ப இந்த கை வச்சிருக்காரு, இந்த எல்போ நல்லா சப்போர்ட் பண்ணி தரையில திரும்ப தலையை நிமித்து தூக்கி அப்படி படுத்துரு. அவ்வளவுதான். படுத்துட்டு காலை நிமித்தி காலை ரிலீஸ் பண்ணு, காலை கையால பிடிச்சி ரிலீஸ் பண்ணி 1 2 3 கீழே வச்சு எப்படி கொண்டு போனியோ அதே போல ரிலீஸ் பண்ணணும். இப்பதான் பல பேருக்கு வந்து இப்பெல்லாம் நான் செய்யணுமா, எப்படியாப்பட்ட யோகாவே எனக்கு வேண்டாம், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி இந்த யோகா சென்டருக்கு வரமாட்டேன், ஃபீஸ் கட்டியே இருக்க மாட்டேன்னு வந்து. இதுதான் ஆசனம். இப்ப செய்றீங்க பத்தியா, சர்வகாசனம், மலாசனம், மச்சாசனம், இதுதான் யோகாசனம். அப்ப இதுக்கு முன்னாடி செஞ்சு அதெல்லாம் என்னது? அது குழந்தை பண்றது. காலை தூக்குறது, நேரா தூக்கும், வயிற்று மேல வச்சுக்கும், வாயில காலை வச்சு கட்டாரில வச்சு கடிக்கும், அப்புறம் குப்புற படுத்து நிமிந்து பார்க்கும். இதெல்லாம் குழந்தை பண்ணுது. இதை செஞ்சுட்டு யோகால நான் பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிறீங்க. இப்ப செய்யறதுதான் யோகா. புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யணும். இதையும் கொஞ்சம் ஈஸியா செய்யறதுக்கு மெத்தட் இருக்கு, பாத்துக்கலாம். ஆனா இப்படி செஞ்சாதான் ஒரிஜினலா யோகா செய்யணும் அர்த்தம். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பத்மாசனம் போட்டு கைய தரையில எல்போ தரையில சப்போர்ட் பண்ணி நெஞ்ச தூக்கி தலையோட தூக்குறாரு. தலையும் நெஞ்சு தூக்கி கவுத்து உச்சந்தலை நல்லா எப்படி ஒரு சொம்ப கவுத்து வச்சுட்டா, கவனிங்க பெருமாள், ஒரு சொம்ப அவர் எழுப்புங்க, ஒரு சொம்ப கவுத்து வச்சுட்டா பெருமாள், கவனிங்க, ஒரு சொம்ப கவுத்து வச்சுட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தலையை கவுத்து வச்சுறாரு. வச்சுட்டு இந்த கையோட விரல்களை கொண்டு போயிட்டு கால் கட்டல பிடிச்சி லாக் போட்டு அப்படி நிக்கிறாரு. இந்த கையினால இந்த உடம்பு வெயிட் தாங்கிடும். இந்த உடம்போட மொத்த வெயிட் எங்க தாங்கணும்? கையில தாங்கணும். நீங்க கழுத்துல தாங்கன்னா கழுத்து நாளைக்கு இப்படிதான் வருவீங்க. முடியல, கழுத்து மாட்டிச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் இல்ல, கழுத்து மேல ஏறி மிதிக்கணும். நான் வேற ஒண்ணும் கிடையாது. உங்களை குப்புற போட்டு கழுத்து மேல 4 மிதி மிதிச்சா சரியாயிடும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துறாதீங்க, சரியா? பக்குவமா புரிஞ்சு நிதானமா செய்யுங்க. இந்த மார்பை தூக்கி தலையை கவுத்து வைக்கும் போது என்ன நடக்கும்? நெஞ்ச தூக்கி மார்பை தூக்கி தலையை கவுத்து வைக்கிறீங்க, என்ன நடக்கும்? திரும்ப செய், அப்படியே செய், அப்படியே செய். திரும்ப பத்மாசனம் போடுறியா? போடு. இதெல்லாம் அவ்வளவு அற்புதமான ஆசனம். சொல்லிட்டே இருக்கலாம் விஷயம். எவ்வளவு உள்ள ரகசியம் இருக்கு. அந்த கிணத்துல மீன் பாருங்க, தண்ணிக்குள்ள இருந்துட்டு மேல வரும், ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு மேல வரும். அப்படி மேல வரும்போது அதோட வாய் பகுதி தண்ணிக்கு மேல இருக்கும், அதோட முதுகு செதில் தண்ணிக்கு உள்ள இருக்கும், அதோட உடம்பு வால் பகுதியும் தண்ணிக்கு உள்ளவே இருக்கும். அப்படிதானே இருக்கு மீன். அந்த மாதிரி இவரை தூக்கிட்டு போயிட்டு தண்ணியில விட்ட உடனே இந்த நெஞ்சு பகுதி தண்ணிக்கு மேல இருக்கும், இந்த வாய் தண்ணிக்கு மேல இருக்கும், இந்த தொடை இடுப்புக்கு தொடை பாட்டெக்ஸ்லாம் தண்ணிக்கு உள்ள இருக்கும். மீனுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி நெஞ்சு பகுதி மேல இருக்கும், வாய் பகுதி மேல இருக்கும். நெஞ்சு பகுதி ஒரு கால்வாசி தண்ணிக்குள்ள இருக்கும், வாய் பகுதி மேல இருக்கும். இந்த இடுப்பு கீழே, அதாவது சாரி, அந்த நெஞ்சுக்கு கீழே அந்த இடுப்பு பகுதி அதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ள இருக்கும். தண்ணிக்குள்ள கொஞ்சம் உள்ள இருக்கும். மீன் மாதிரியா இருக்கும் பாக்குறது.
சரியா? இதோட அர்த்த விஷயம் என்ன? இந்த ஆசனம் மிருகத்தன்மையில் இருக்கும் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும். என்ன மிருகத்தன்மையில் இருக்கும் மனிதனை? என்ன விஷயம் உள்ள இருக்கு பாருங்க. ஹைப்போதலாமஸ் ஆக்டிவேட் ஆகும், தைராய்டு இன்னும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், தைமஸ் கிளாண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இங்கதான் தைமஸ் கிளாண்ட் இருக்கு. இந்த தைமஸ் கிளாண்டுக்கு வந்து விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்புக்கான சக்கரம் வருது. அநாகத சக்கரம் தைமஸ் கிளாண்ட் இங்கதான் இருக்கு. தைமஸ் கிளாண்டோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். உங்க முடியலாம் எடுத்துருப்பா, முடியலன்னா அப்படி நீ காலங்கி படுத்துக்கும், உங்களுக்கு போதும்னா இறக்கி படுத்துக்கலாம். இந்த தைமஸ் கிளாண்டுங்கிறது வந்து ஒரு ஆணோ பெண்ணோ அந்த நபருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம். இந்த இடத்துல நெறி கட்டுதா, இங்க அக்குள் அந்த நெறி கட்டுதா, ஒரு காய்ச்சல் அடிக்கும் போது ஃபீவர் ஆடும்போது உடம்புக்கு முடியாம போகும்போது அக்குள் பகுதியில நெறி கட்டிடும், இந்த கழுத்து பகுதியில் தாடை பகுதியில் நெறி கட்டும், காதான நெறி கட்டும், தொடை இடுக்குல நெறி கட்டும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை அணுக்கள்னு பேருது. அதாவது உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொன்னா, நோயை கொடுக்கிறவன் பாகிஸ்தான் வீரன்னு வச்சுப்போம், நோயை எடுத்து போராடுறவன் வந்து இந்திய வீரன்னு வச்சுப்போம். அப்போ இந்த இடத்துல தாடையில நெறி கட்டுது, அக்கல்ல நெறி கட்டுதுன்னா அது வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ். இந்த உடம்புக்குள்ள வந்து நோய் ஏற்படுத்தணும் வந்து பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸா இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு எதிரி தான், சரியா? நம்ம நாட்டுக்கு அவங்க எதிரி, தீவிரவாதி மாதிரி வச்சுங்க, சரியா? அப்போ அந்த நோய் கிருமியை எதிர்த்து போராடக்கூடிய வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கிளாண்ட் தான் இந்த கிளாண்ட். இன்னொன்னு, அந்த ஒரு சின்ன வயசு பெண்ணு அந்த பருவத்துக்கு வரும்போது அந்த தொண்டை என்ன ஆகுதாங்க, ஒரு வாய்ஸ் மாறுதா இல்லையா, உடஞ்சி கரகரன்னு ஒரு ஆம்பளை குரல் மாதிரி கரகரன்னு கட்ட குரலா மாறும். கட்ட குரலா மாறி அதுக்கப்புறம் ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒரு செட்டில் ஆகும் ஒரு வாய்ஸ். இந்த வேலை எல்லாம் பண்றது யாருன்னா இவர் தான் பண்றாரு, தைமஸ் கிளாண்ட் தான், சரியா? இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சக்கரா. இது கிளாண்ட்னு சொல்லும் போது இது ஆங்கிலத்துல, சக்கராசன் சொல்லும் போது அநாகத சக்கரம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், தொப்புக்குடி, மணிப்பூரகம், இந்த இடத்துல அநாகத சக்கரம் பேரு. இந்த அநாகத சக்கரத்துக்கு இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா அன்புக்குரிய சக்கரம் பேரு. கவனிங்க, அன்புக்குரிய சக்கரம், அநாகத சக்கரம், அன்புக்குரிய சக்கரம். இந்த ஆசனம் பண்ணும்போது இந்த சக்கரெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். தைராய்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும், தைமஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும், ஹைப்போதலாமஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும், எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தொண பேசினவர், கிறுக்கு புத்தி மாதிரி பேசினவர், எந்த நல்லது சொன்னாலும் கேட்காதவர், நெகட்டிவா பேசினவர், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாயை திறந்து எப்ப பார்த்தாலும் அந்த தோல் வாயின்னு பேர் அவங்களுக்கு எல்லாம் தொண பேசினே இருப்பான். வாயை வேணா கொஞ்ச நேரம் மூடி தொலைக்கிறான்னு கேட்டாலும் பேசினே இருப்பான். இந்த மாதிரி தொண பேசுறவங்க, அர்த்தம் இல்லாம பேசுறவங்க, நெகட்டிவா பேசுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாயை மூடிடுவாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. இந்த ஆசனம் செஞ்சதுக்கு அப்புறம் தனக்குள்ள ஒரு அமைதி வந்து விடும். புரியுதா? நிறைய பேர் தூங்குறீங்க, என்ன பண்ணு, நிறைய பேர் தூங்குறீங்க, அமைதி வந்து விடும். பசங்க அமைதி ஆயிடுவாங்க, நீங்க அமைதி ஆயிடுவீங்க. கொஞ்சம் தனிமையா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த மாதிரி நிறைய அந்த நட்பு வட்டாரம், ஃபேமிலி, தொழில் அதுன்னு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண விஷயத்துல இருந்து கொஞ்சம் மீண்டு தனியா வந்து கொஞ்சம் அமைதியா விட்டா போதும், என்ன போதும், இது வரைக்கும் போதும், லிமிட்டா இருந்தா போதும், அமைதியா இருக்க தோணும், வாயை திறக்க மாட்டீங்க, குறைஞ்சிரும், பேச்சு குறைஞ்சிரும், தனிமையை நாடுவீங்க, தனிமையை கொஞ்சம் விரும்புவீங்க, பிடிக்கும் அதெல்லாம். உங்களை விட்டு உங்க நண்பர்கள்லாம் விலகுவாங்க, அல்லது உங்க நண்பர்களை விட்டு நீங்க விலகுவீங்க. இதான் நடக்கும். இதுக்கப்புறம் இந்த ஆசனத்துக்கு அப்புறம் நடக்கும். உங்களை விட்டு சில நபர்கள் ஒழிவார்கள், அல்லது நீங்க அவங்களை விட்டு நீங்க ஒழிவீர்கள், விலகுவீர்கள். அப்படின்னு அர்த்தம். உங்களை விட்டு சில நபர்லாம் ஒதுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் பேட் ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம். அவங்க எல்லாம் கட்டாயிடுவாங்க. நீ யோகாவுக்குள்ள வந்தா நிறைய பேர் கட்டாயிடுவாங்க, நிறைய பேட் ஹாபிட்ஸ் உள்ள பசங்க கட்டாயிடுவாங்க. நீ ஒரு தனித்துவமா ஆயிடுவீங்க. ஒரு தனித்துவமா உங்க மைண்ட் போக்கஸ் ஆயிடும். எதை செய்யணும், எதை போகணும் கரெக்டா கொண்டு போவீங்க, சரியா? அதாவது ஒரு மிருகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தெய்வமாக மாற்றக்கூடிய ஆசனம். ஏன்னா அது அன்புக்குரிய சக்கரம், அநாத சக்கரம். அன்பு பிறந்துடும், கருணை பிறந்துடும், எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு மீன் பார்க்கும்போது கூட அதை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும்னு தோணாது. அந்த மீன் தொட்டில மீன் நல்லா
போயிட்டு இருக்கும், சுத்தி இருக்கும். நல்லா கொழுத்து மீன் ஒரு லைட்டா ஒரு மிளகாத்தூளை போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அப்படின்ற அந்த நினைப்பு வராது. அந்த கோழி குஞ்சு பார்க்கும்போது அதுவும் ஒரு உயிர் தானே. அது பாருங்க, அது அம்மா பக்கத்துலயே அதோட குஞ்சு எப்படி இறை எடுக்குது பாரு, அது எப்படி கழுத்து அழகா பண்ணுது பாரு, அப்படி பார்த்து ரசிப்பீங்க. இல்லைன்னா அது காலை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க, அது இறை எடுக்கிறதோ அது மேயறதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, அந்த காலையே பார்ப்பீங்க. அந்த பீஸ் நல்லா அந்த காலு இன்னைக்கு போடவா நாளைக்கு போடவா ஒண்ணு, எங்க கோழி வச்சு குழம்பு வச்சிருவா அப்படின்னா எனக்கு லெக் பீஸ் மம்மி. இந்த மாதிரி புத்தி எல்லாம் மாறும், கண்டிப்பா மாறும். ஏன்னா மிருக நிலையில் இருக்கக்கூடிய மனிதனை மனிதனா மாத்தும். அன்பு பிறந்தரும், கருணை பிறந்தரும், அமைதி பிறந்தரும், தனிமை விரும்புவீங்க, நிதானமா இருப்பீங்க, டோரை க்ளோஸ் பண்ணுவீங்க. எந்த டோரை? இந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிடும். வீட்டுல கேட்பாங்க, என்ன நீ யோகா போனதுக்கு அப்புறம் இப்ப பேசவே மாட்டேங்கிற, வாயை தர மாட்டேன், அமைதியாயிட்ட. ஆமா, தெளிவாயிட்ட, அமைதியாயிட்டா, இன்னும் இப்போ கத்திக்கிட்டு கதறிக்கின்னு குமுறிக்கின்னு திட்டிக்கின்னு பேசி அப்படின்றது நல்லா இருக்கணும் அர்த்தமா? உள்ளுலகத்துல அமைதியாயிடணும் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க கத்துறீங்க, குமுறீங்க, கதறீங்க, திட்டுறீங்க, எமோஷனல் ஆகுறீங்க, இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதல் அதானே. அந்த தாக்குதல் எல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒவ்வொன்றுத்துக்கும் சீ அப்படின்னா கூட என்ன பார்த்து சீன்னு சொல்லிட்டியா, எங்க அப்பாவே சொல்றது கிடையாது, என்ன கம்முன்னு கரடி அப்படின்னா எங்க அப்பாவே எங்க வீட்டுல யாரும் டீ போட்டு சொன்னது இல்ல, நீ டீ போட்டு சொல்லிட்டியா, கிளம்ப, எங்க அம்மா வீட்டுக்கு போற கிளம்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த சமூகம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தான், எல்லாமே தான் சொல்றேன், எல்லா விஷயங்களும் சரி இந்த சமூகத்துல பாதிப்பு தான் உங்களை வந்து அட்டாக் பண்ணுது. உங்களை அட்டாக் பண்ணுறது சின்ன சின்ன விஷயம் என்ன பண்ணீங்க, நீங்க எமோஷனல் ஆகிறீங்க, கத்துறீங்க, கதறீங்க, துன்பப்படுறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் பாதிப்படைறீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க எமோஷனல் ஆகிறீங்க, டென்ஷன் ஆகிறீங்க, காயப்படுறீங்க, பதறீங்க, கதறீங்க, குமுறீங்க, அழுவுறீங்க. அப்படிதான் என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள அமைதி இல்லைன்னு அர்த்தம். புரியலையா? உங்களுக்குள்ள அமைதி இல்லை, உங்க மன அமைப்புக்குள்ள அமைதி இல்லை, உங்க மனசை பாறையாக்கி வச்சுக்கிறீங்க. இந்த சமூகம் கொடுத்த சட்ட திட்டங்கள், நியாய தர்மங்கள், அநியாயங்கள், ரூல்ஸ் இப்படி இருந்தாதான் சரி, அப்படி இருந்தா தப்பு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னன்னு கேக்குறேன். நியாயம், அநியாயம், தர்மம், அதர்மம், பாவம், புண்ணியம், இது சட்டம், அது சட்டம், இது சரி, அது தப்பு, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பு உங்களை என்ன பண்ணி வச்சிருக்கு? உங்க மனச என்ன பண்ணி வச்சிருக்கு? இறுகி போக வச்சிருக்கு, பாறையாக்கி மாற்றி வச்சிருக்கு. சின்ன விஷயம் உள்ள போல கொதிக்கிறீங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, குமுறீங்க, கதறீங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த பாறைய கெட்டபாறை எடுத்து போட்டு குத்துன்னு குத்தி உடைச்சி சம்மட்டி வச்சு அடிச்சு இறுகி போன பாறையை பேர்த்து எடுத்துட்டுனா தண்ணி மாதிரி ஆகிடுவேன். எப்படி ஆகிடுவேன்? ஆமா, தண்ணி மாதிரி ஆகிடுவேன். அந்த பாறையை மொத்தமா பேர்த்து எடுத்துருவேன். சமூகம் உங்களுக்கு சட்டதிட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி கொடுத்தது இல்லையா? இதெல்லாம் கத்து வச்சுக்கின்னு, தெரிஞ்சு வச்சுக்கின்னு, உள்ள போட்டுக்கின்னு உங்க மனசை நீங்க பாறையா மாத்தி வச்சிருக்கீங்க. அப்ப சின்ன விஷயத்துக்கு உள்ள போட்டாலும் இப்படிலாம் வந்து ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? இது சரி, இது தப்பு, கொலை பண்ணா கூட தப்பு இல்லை. ஆமா ஆமா, கிருஷ்ண பரமாத்மா எத்தனை பேரை கொலை பண்ணிக்கிறாரு தெரியுமா? முருகன் சூரபத்மனை கொலை பண்ணிருக்கிறாரு. அப்ப நான் போய் கொலை பண்ணுவான்னு கேட்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதுக்காக சொல்லுகிறேன். எங்க மாசு கொலை பண்ணாட தப்புன்னு சொல்லிடுறேன். வாடி நீங்க ஒண்ணு போட்டு தாக்கிறேன் பாடி, எங்க வீட்டுல நீங்க ஒரு கொலை வரப்போகுது, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. புரியுதா? உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, எதுவுமே ராங்கா புரிஞ்சுக்கிறீங்க. இது சமூகம் ஏங்க. இந்த சமூகம் இப்போ கோர்ட்ல கூட குற்றவாளியை வந்து என்ன தெரியுமா பண்றாங்க? கேள்வி கேட்டு குற்றத்தை ஒப்புக்கிறியான்னு கேக்குறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? அதான் நீ குற்றவாளி நாங்க பார்க்கல, இந்த நாங்க ஒரு தண்டனை வச்சுக்கிறோம், இந்த தண்டனை உனக்கு ஏறுதியா, இதை நீ ஏத்துக்கிற அளவுக்கு நீ இருக்கிறியா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுதான் வந்து அந்த இதெல்லாம் வாதங்கள்லாம். நாங்க ரூல்ஸ் வச்சிருக்கிறோம், எங்கிட்ட ஒரு சட்டம் இருக்கு, இந்த சட்டம் தூக்கு தண்டனையா, ஆயுள் கைதியா, என்ன சட்டம் என்ன சொல்லுதோ அதை நான் உனக்கு வந்து பிளே பண்ண போறோம் மேல. அப்ப நீ இதுக்கு தகுதியா இருக்கிறியா, அதை வாங்கிக்கிற அளவு நீ இருக்கிறியான்னு பாட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. அதை குற்றவாளிக்கு பாக்கல, இங்க கொலகாரனா பாக்கல. நீ ஏதோ பண்ணிருக்கிற, இங்க சட்டம் இங்க இருக்கு, இது மாதிரி இதை நீ உன் மேல நான் கொடுக்க போறேன், அதுக்கு நீ தகுதியா இருக்கியா? அதுதான் அந்த கோர்ட்டு.
ஆனா இங்க விஷயம் என்ன தெரியுமா, இதெல்லாம் சமூக அமைப்பு. நீதி, நியாயம், தர்மம், அதர்மம், பாவ புண்ணியம், ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல், எல்லாமே சமூகத்துல உருவாக்கின ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம். இது எல்லாத்தையும் படிச்சு தூக்கி உள்ள விட்டுக்குன்னு இது சரி, இது நியாயம், இது தப்பு, பலி ஆகிறன்னு அர்த்தம், லைஃப் அழிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப மனசு என்ன போயிருக்காங்க, பாறை மாதிரி ஆயிருக்கு. பாறை மாதிரி அந்த மனச நான் என்ன பண்ணணும், ட்ரில்லிங் போட்டு உடைச்சு எடுக்கணும். என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஹைட்ராலிக் மிஷின் என்கிட்ட நிறைய இருக்கு. பெரிய பெரிய கெட்டப்பார, மம்முட்டி, ஹைட்ராலிக் மிஷின் எல்லாம் வச்சிருக்கேன். போட்டு நல்லா ட்ரில்லிங் போட்டு உடைப்பேன் எல்லாத்தையும். அப்படின்னு என்ன அர்த்தம், பெண்டு காய்ட்டுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் பார்க்க போறீங்க. ஒரு 4 வாரம் கழிச்சு பாப்பீங்க. போட்டு பேத்து சக்க பேத்து எடுப்பேன். கத்துவ, கதறுவ, குமுறுவ, அது உன் பிரச்சனை. பேத்து எடுக்கிறதுனா கம்முன்னு இருக்கணும். பேத்து எடுக்கும்போது சக்க பேத்து எடுக்கும்போது கதறுவ, அழுவ, குமுறுவ, முடியலன்னு எல்லாம் பண்ணுவேன் நான். இப்பதான் புரியுது எவ்வளவு பேரை கொடுமைப்படுத்தின்னு என் லைஃப்ல. நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்தின்னு. இதுக்கப்புறம் தெரிய போய் பாருங்க, நான் கரெக்டா இருக்கிற பேர்ல எல்லாரையும் நிம்மதி இல்லாம பண்ணி வச்சுக்கிறேன். நானு எவ்வளவு கொடுமைய, எவ்வளவு நரகாயனை கொடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு இதுக்கப்புறம் தெரிய போகும். அப்ப எல்லாத்தையும் பக்கா சக்க பேத்து எடுக்கும் போது, பேத்து எடுத்துட்டு உங்க மனச தண்ணி மாதிரி ஆக்கிடுவேன். புரியுதா இல்லையா? தண்ணி மாதிரி ஆக்கிடுவேன். தண்ணி மாதிரி ஆக்கிட்டேன்னா கெட்ட பாரு எடுத்து தண்ணியை குத்து, என்ன ஆகும்? சலனமே இல்லை. துப்பாக்கி எடுத்து சுடாத, சலனமே இல்லை. கத்தி எடுத்து வெட்டு, நெருப்பு வச்சு கொளுத்து, நீ என்ன வேணாலும் பண்ணு. தண்ணி மாதிரியான மனசுக்கு, அமைதியா இருக்கிற மனசுல எப்படி இருக்கும்? ஒரு நியூடா ஒரு பெண் நின்னாவோட அமைதியா தான் இருக்கும் மனசு. சலனம் இல்லை. உள்ள நான் அமைதியாயிட்டேன், நான் புரிஞ்சுட்டேன் எல்லாத்தையும். என்னால காமமா பார்க்க முடியல, அது ஒரு குழந்தையா பாக்குறோம், அவ்வளவுதான். காமம் வரல, அந்த மாதிரி ஆயிடும் மனசு. அதுக்கு நிறைய பயிற்சி இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. புரியுதா? பார்த்துதான் மனப்பயிற்சி நிறைய உள்ள போகும். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு சரி பண்ணிட்டு போற வழியை பாருங்க. இந்த ஆசனம் பண்ணும் போது மிருக நிலைக்கு ஒரு மனிதனை தெய்வ நிலைக்கு மாத்தும். அமைதியாயிடும் ஃபர்ஸ்ட். சரியா? ஏதோ அந்த கம்மல் ஏதோ ஒரு படத்துல போடும், ஏதோ ஒரு பாட்டு, ஆளாவந்தான் படத்துல, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனான், உள்ளே மிருகம் வெளியே கடவுள் விளங்க முடியா கவிதைனான். உள்ளே மிருகம் வெளியே கடவுள் விளங்க முடியா கவிதைனான். மிருகம் தின்று கடவுள் வாழ்க்கை பார்க்கின்றேன், ஆனால் கடவுள் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. நந்தகுமாரா அப்படின்னு பாடுவார். இந்த ஆசனம் என்ன பண்ணணும்னா, மிருகம் இருக்கும் மனிதனை மிருகம் தின்று கடவுளாக மட்டுமே மாற்றும். அவ்வளோ எஃபெக்ட் இதுல இருக்கு. தூக்கம் வராதவங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். டிப்ரெஷன் ஓவரா இருக்கு, குறையும். மனசு அமைதியே இல்ல, அமைதியாகும். நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வருது, குறையத்தை பாருங்க. இதுக்கப்புறம் பாருங்க, நெகட்டிவ் தாட்ஸே வராது. மைண்டே ஆஃப் பண்ணி, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும், காலியா இருக்கும். இந்த தாட்ஸே வர மாட்டேங்குது. நான் வலுக்கட்டாயமா நினைச்ச தாட்ஸே வருது, அது மாதிரி வரவே மாட்டேங்குது. நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. புரியுதா? இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சாகணும். இந்த ஆசனத்தெல்லாம் யார் செய்யக்கூடாது? பிபி இருக்கவங்க செய்யக்கூடாது. இதான் விஷயம், இதான் பிரச்சனை. இந்த நெஞ்ச தூங்கிட்டேன். சரி, ரைட். நல்லா தூக்கம் வரும் இடம். திரும்ப மச்சாசனம் பண்ணி இந்த நெஞ்சு லங்கல இருக்க தண்ணி வரும் தம்பி, லங்கல இருக்க தண்ணி வரப்போகுது. நல்லா நெஞ்ச தூக்கிட்டு கவுத்து வச்ச உடனே அந்த தண்ணி இப்படி வரும். இதான் உதர விதானம், டயபிரம்னு சொல்லுவாங்க. உதர விதானத்துக்கு மேலதான் லங்கு இருக்கு. தூக்கி மடக்கி இப்படி வைக்கும் போது தண்ணி மேல இருந்து தண்ணி கீழே மூக்கு வழியா வரும், வாயில வரும் தண்ணி. புரியுதா? லங்குல தண்ணி சொல்லிருக்காரு. லங்குல தண்ணி வெளில வரும், மூக்களையோ வாயிலையும் வரும். சருகாசனம் பண்ணா இன்னும் தண்ணி வந்துடும். சருகாசனம் பண்ண தண்ணி இறங்கிடும். கிளாஸ்ல போட்டுல மூக்குல வரும், வாயில வரும் தண்ணி. துப்பு. ஹைபோதலாமஸ், பிட்யூட்டரியன் பீனியல், தைராய்டு, தைமஸ், இவ்வளவு கிளாண்ட் வேலை செய்யுது. தைராய்டு
மச்சாசனம் செய்வது தைராய்டு ஒழிந்தது. சருங்காசனம் செஞ்சா தைராய்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மச்சாசனம் செஞ்சா தைராய்டு ஒழிந்தது. எண்ணெய் தேய்ச்சிக்குழி, நல்ல சத்தல உணவு சாப்பிடு, சரியாயிடும். அவ்வளவுதான். மாத்திரெல்லாம் கிடையாது, மருந்தெல்லாம் கிடையாது. அப்படி தைராய்டுக்கு மருந்துன்னா சங்கு புஷ்பம். தைராய்டுக்கு மருந்துன்னா ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, ரோட் ஓரத்துல சங்கு புஷ்பம். இவ்வளவுதான். அதுதான் அது. இறங்கிட்டு போ. அதுதான் தைராய்டு, சங்கு புஷ்பம். நீ போய் பறிச்சு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் எடுத்து குடிக்கிறதுக்கு டைம் பத்தல. நோவுதுன்றத துட்டு கொடுத்து வாங்கி அதே கலர்ல இருக்கு பாரு, அந்த ப்ளூ கலர்ல இருக்கும் பாரு தைராய்டு. இவ்வளவுதான். புரியுதா? பாத்துக்கோ. மச்சாசனம் எப்படி தெரியல? இதான் வந்து ஒரிஜினல் மச்சாசனம். இதை எத்தனை பேர் செய்யுங்க? எத்தனை பேர் நல்லா செய்ய முடியும்? கை தூங்க. அப்ப மீதி பேர்லாம் கிழவன் இல்ல. பிபி செய்யலாம் சொல்லி வச்சுக்கிறேன். பிபி, அல்சரு, இந்த கழுத்தொலி இருக்கிறவங்க வேண்டாம். ஆனா கழுத்தொலி இருக்கு ஒரு மெத்தட்ல செஞ்சீங்கன்னா செய்யலாம். ஒரு மெத்தட அந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், கழுத்தெலும்பு தேய்மானம், கழுத்துல எலும்பு வந்து சொல்லுவான். இது மாதிரி சொல்றாங்கன்னா நீங்க ஒரு மெத்தடா செஞ்சீங்கன்னா செய்யலாம் மச்சாசனம். சரியா? மீதி பேர்லாம் இளைஞர் மாதிரி செய்ய முடியலன்னா இப்ப தாத்தா, அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு தாத்தா. இப்ப தாத்தாவு தாத்தா நம்ம தாத்தா செஞ்சாரு இல்லையா, அந்த தாத்தாவு தாத்தா செஞ்சாரு. எப்படி செஞ்சு காமிச்சா பாருங்க. ராஜா கொண்டு வாத, அதுக்குதான் அது. தூக்கிட்டா மேல இருக்கிற உருளை பண்ணி எடுத்துவா. குழந்தை மாதிரி தெரியுமா எல்லாம். எவ்வளவு பிடிச்ச தீக்குது. இந்த ரெண்டு பொருளும் வீட்டுல இருக்குதுன்னா உங்க வீட்டுல ஏமா வரதுக்கு அஞ்சுவான். உங்க வீட்டு வாசப்படி ஏமா அஞ்சுவான். தூக்கம் இல்லையா, கம்பெனி எடுத்து செய். நெகட்டிவ் தாட்ஸா, எடுத்து செய். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியலையா, செஞ்சுட்டு போய் எக்ஸாம் படிச்சு பாரு. அப்படியே அந்த பேஜ் அப்படியே மண்டியில ஒட்டிக்கும், மூலையில ஒட்டிக்கும். எக்ஸாமுக்கு படிச்ச அந்த போட்டு மாங்குன்னு a to b a plus b whole square b plus 2 sin theta cos theta tan theta என்னோ பண்றீங்களே, மண்டை குழம்புது. இதை எடுத்து செஞ்சுட்டு நீ போய் அதை படிச்சு பாரு. அப்படியே ஸ்கேன் ஆயிடும். அவ்வளவு கான்பிடன்ட் வரும். நல்ல ரிலாக்ஸ், மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். ஸ்ட்ரெஸ்ஸே ஓடி போயிடும். ஸ்ட்ரெஸ் ஓடி போற, நல்லா தூங்க போற, நல்லா ரிலாக்ஸ் ஆக போற, எல்லா விஷயமும் கேட்ச் ஆக போகுது. இத வாங்கிக்கனா ஒரு 1500 கொடுத்து வாங்கிக்கணும். வீட்டுல கேட்கணும்னு சொல்லணும். இப்ப வீட்டுல கேட்டு நீ ஏவா சேர்ந்தியா? என்கிட்ட பார்த்து சொல்லிட்டு நான் சேர்ந்துன்னு போயிட்டு சேர்ந்துட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுல சொன்னேன். இதெல்லாம் வாங்கிக்கணும். இதெல்லாம் வந்து வாங்கலைன்னா வந்து அட்டர் வேஸ்ட் டிக்கெட் உட்காந்துன்னு அர்த்தம். அது பார்த்து பேஸ்ட் போற டிக்கெட்டு, வாயிலே வடை சொல்ற டிக்கெட்டு, எல்லாம் யோகாவை சேர்ந்தவொடனே எல்லாம் மாசே சரி பண்ணிடுவாரு, எல்லா பிரச்சனையும் அவர் தான் தீக்குறாரு அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா மாஸ்டர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. மைக் எடுத்து கத்துவாரு, போட்டு என்ன பண்ணுவாரு, கொடைவாரு. இவ்வளவுதான் மாஸ்டர் பண்ண முடியும். வந்து ஒரு கை காலை குச்சி யோகாசனம் செய்ய, அதெல்லாம் அவர் பண்ற வேலை கிடையாது. நீங்க தான் என்ன பண்ணணும், இதெல்லாம் வாங்கி செய்யணும். செஞ்சு பாருங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்க, என்ன நடக்குது மட்டும் பாருங்க. அப்படி படம் மேல ஏற்படும். இது நல்லா நவுந்த கால் தாத்தாவுக்கு தாத்தா அது நல்லா நிமிந்து உட்காரணும். இந்த திண்ட தூக்கி முதுவோட ஒட்டி நல்லா எடுத்து பிடிச்சிக்கோ. அவ்வளவுதான். கவுந்துக்கோ. நெஞ்சு மேல கையை வச்சுக்கோ, காலை நேரம் வச்சுக்கோ. தட் இஸ் தாத்தாவுக்கு தாத்தா மச்சாசனம். மச்சாசனம் என்ன நடந்தது? நெஞ்சு தூக்கிடணும், தலை கவுத்துக்கணும். இப்பதான கான்செப்ட். பத்மாசனம் போட்டா வேகமா ரத்தம் மூளைக்கு ஏறும். அதான் லாக் சிஸ்டம், வேகமா ஏறும். ஆனாலும் அது செய்யலனாலும் சர்க்குலேஷன் தான் செய்யும். ஆனா மச்சாசனம் நீங்க காலை மடக்கி போட்டு என்ன எப்படி செஞ்சா அந்த பலன் வருமோ அதே பலனை இது கொடுத்துரும். மாறாது, கொஞ்சம் கூட மாறாது, கொஞ்சம் கூட குறையாது, 1 இன்ச்சு கூட குறையாது பலன்ல. இது ரொம்ப ஈஸி. அப்ப இதுக்கு இவர் வேணுமா வேண்டாமா? தலகாணி போட்டீங்கன்னா தலகாணி இவ்வளவு பெருசு இருக்கும். பெண்ட் பண்ணா இந்த மாதிரி பெண்ட் வராது, இந்த கழுத்து மட்டும். புரியுதா நான் சொல்றது? தலகாணி போட்டு செய்யலாம். எத்தனை தலகாணி வைப்ப? 3 வைக்கணும். 3 தலகாணி வச்சுட்டு நீ படுத்துனா தலகாணி இவ்வளவு பெருசு இருக்கும். இப்படி இருந்தா பரவாயில்ல, இவ்வளவு நீட்டு இருக்கும். ஒரு 1.5 அடி இருக்கும் அந்த தலகாணி. அப்ப நீங்க 3 தலகாணி வச்சுட்டு கவுந்து படுத்தீங்கன்னா இந்த பெண்ட் சிஸ்டம் இது பெண்ட் ஆகாது. இப்படி வந்துட்டு கழுத்து மட்டும் தொங்க போற மாதிரி இடம். நான் கொஞ்சம் இறங்கி படு. இப்படி வரும்.
இது வராது. கழுத்து மட்டும் பெண்ட் ஆயிடும். ஒரு உருளையா இருக்கணும். ஒரு உருளையா இருந்தா நீங்க எனக்கு உருளைக்கட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல உங்க வீட்டுக்கார உருளைக்கட்டை மாதிரி இருந்தா அவருக்கு பருப்பு போட்டு மேல படுத்துங்க. இதை வாங்குங்கன்னா நோவுதுக்கு என்ன பண்றது? வச்சுக்கிட்டு கவுந்து படுத்துடணும். தலகாணினா 3 தலகாணி வச்சுட்டு அப்படியே கவுந்து படுத்துட்டீங்கன்னா இது தாத்தாவுக்கு தாத்தா. இதுதான் நம்ம தாத்தா செஞ்சார். ஆயுள் அதிகரிக்கும், முதிர்ச்சி ஏற்படாத, முதுமையை தள்ளி போடும், அபார நினைவாற்றலை தரும், புத்தி சாதுரியத்தை தரும், சமயச புத்தியை தரும். திருட்டு வேலை பண்ணா கூட அது எப்படி தப்பிச்சுக்கலான்ற புத்தியை கொடுக்கும். அது பேர் சமயச புத்தின்னு பேரு. இக்கட்டான சூழ்நிலை எப்படி தப்பிச்சுக்கலாம், ஆமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி மைண்ட வந்து ஷார்ப் 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 போக்கஸ் 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 போக்கஸ். அர்ஜுனன் தோத்துருவான். இதெல்லாம் வாங்கி செய்யணும். வாங்கறதுக்கு முடியலன்னா போய் பார்த்துக்கணும். சரியா? எவ்வளவு நேரம் சார்? 200 கவுண்டிங் செய்யும் போது அப்படியே கண்ணு சொப்பு தூக்கம் வந்துடும். செஞ்சு 200 செகண்ட் செஞ்சு தூக்கம் வந்துடும். அப்படியே தூக்கம் மேல தூக்கம் வந்துடும். தாட்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும் மேக்சிமம் குறைஞ்சிரும். கவனிங்க உச்சி கொட்டுறாங்க பாருங்க. எழுப்பி உட்காந்து கவனிங்கன்னா உச்சி கொட்டுறாங்க. சரி தூங்கு டிஸ்டர்ப் பண்றேன். சரி தூங்கு. அவன் தூங்குன டிஸ்டர்ப் பண்ண தூங்கிடு. தைராய்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏதோ சொல்ல வந்தா போச்சு. என்ன சொன்ன? தூக்கம் நல்லா வரும். அந்த ஸ்ட்ரெஸ் நல்லா குறைஞ்சிடும். தூக்கம் நல்லா வரும். இது செய்யும் போதே யாராவது தூங்குனீங்கன்னா உங்களை விட ஒரு மோசமான இந்த உலகத்திலே கிடையாது. அப்படியே கண்ணு சொக்கும். அப்படியே தூங்கிடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உடம்பு நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இல்ல. வார்த்தையெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்பதான் நம்ம விஷயத்துக்கு வராரு மாஸ்டர். ஆண்டின்றது இப்பதான் எடுத்து அப்படி கிடையாது. ஆண்டினா என்ன அர்த்தம்? ஆண்டினா பண்டாரம், பரதேசி, ஊரா பிச்சை எடுத்து சாப்பிடுறோம்னு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. நந்தவன பார்க்கு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமே குயவனை வேண்டி. 4 மாதமே குயவனை வேண்டி 10 மாசம். அதெல்லாம் உள்ள அர்த்தம் நிறைய இருக்கு. குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. 10 மாசம் சுமந்து பெற்ற உடம்பு. அதான் அர்த்தம். மெத்த கூத்தாடி போட்கொடை தாண்டி அப்படின்னு என்ன பண்றோம்? உப்பு, புளி, மிளகா, காரம் எல்லாம் போட்டு சாப்பிட்டு குடும்பம் நடத்தி உடம்பெல்லாம் வந்து வீக் ஆகி போயிட்டு ஹார்ட் போச்சு, கிட்னி போச்சு, லங்ஸ் போச்சு, லிவர் போச்சுன்னு சொல்லிட்டு அறுத்து போட்டு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? எடுத்து போட்டு என்ன பண்ணிடுறோம்? இந்த தோண்டிய இந்த மெக்கானிக்ஸ அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து கொடுத்த அந்த மெக்கானிக்ஸ் என்ன பண்ணிடுறோம்? ஸ்கிராபிள் போடுறோம். ஸ்கிராப்ல போடுறோம். ஸ்கிராப் தூக்கி போட்டு முடிச்சுட்டு வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு. இந்த உடம்பு வந்து மண்ணில் போட்டு புதைக்க போறது. சரியா? பாத்துங்க. எதுவுமே இல்லை லைஃப்ல. பல முறை சொல்லுவேன், ஒண்ணும் இல்லை லைஃப்ல. திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்படின்ட்டு 1 நிமிஷமா இருக்குது. 1 நிமிஷம் தான் ஆன மாதிரி இருக்குது. அதனால எல்லாத்தையும் நியாயம், தர்மம், அதர்மம், பாவம், புண்ணியம், இது அது, லா, சட்டம், இது சரி தப்பு, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. வாழ தெரியாதவங்க அர்த்தம். எல்லாம் தப்பு பண்ணாம பாத்துக்கோங்க. தப்பு நடந்து போச்சுன்னா சரி ரைட்டு விடு, பாத்துக்கோ. அது போயிட்டே அவ்வளவுதான். இவ்வளவுதான். அதெல்லாம் நோண்டி நிற்கக்கூடாது. சரியா? தூக்கம் வரும், தூங்கக்கூடாது. அப்படியே கண்ணு சொப்போம். தூங்காம பாத்துங்க. சரி, தூங்கிட்டீங்கன்னா தூங்குற விஷயம் வேற. தூங்கிட்டா ஒரு பலன், தூங்கல்னா ஒரு யோகா செஞ்ச பலன். தூங்கிட்டா தூங்கி அந்த பலன் அந்த மாதிரி ஆயிடும். அதனால யோகாசனம் செஞ்சுட்டு சில தூங்குவாங்க. அந்த மாதிரி யாரும் தூங்குறீங்களா? யோகாசனம் செஞ்சு முடிச்சுட்டு 4 மணி 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள முடிக்க சொன்னாரு யோகான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 4 மணி இருந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சவாசனம் பண்ணி நல்லா தூங்கிடுவாங்க. அது மாதிரி யாராவது கேஸ் இருக்கா? யோகா முடிச்சுட்டு தூங்குற கேஸ் மொத்தமா வேஸ்ட். யோகாவே செஞ்சது 10 நிமிஷம் சவாசனம் பண்ணி எழுந்து போய் வேலையை பார்க்கணும். தூங்குறத நைட்ல படுத்து தூங்கிட்டு காலையில இருந்து யோகா பண்ணும். சரியா? இதான் கான்செப்ட். ராஜா எழுந்துரு.
இது தாத்தாவு தாத்தா. யாரு? நம்ம தாத்தா செஞ்சது. 96 வயசு வரைக்கும் இருப்பார். பிபி கிடையாது, சுகர் கிடையாது. ரெண்டுமே போதும். இது ஒண்ணு அது ஒண்ணு. மச்சாசனம், விவரத கிடையாது, ரெண்டு தான் செஞ்சார் அவர். அவர் யோகா சொல்லி கொடுத்த யோகா மாஸ்டர் பேர் 200 கவுண்டி. சூப்பரா இருக்கும். உங்களுக்கு தான் நான் சொல்லுங்க, நிறைய விஷயம் சூப்பரா இருக்கும். பாத்துங்க. தாட்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மாறிடும். உங்களை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தன்னை உணர்ந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை. மற்றவங்களை பத்தி குறை சொல்லக்கூடாது. மற்ற இடத்துல பிரச்சனை இல்லை, உலகத்துல பிரச்சனை கிடையாது. பிரச்சனையா பார்க்கறது நீதான், உன் மனசுக்குள்ள தான் பிரச்சனை. அப்ப நீ என்ன செய்யணும்? தன்னை உணர்ந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை. இவ்வளவுதான். அவங்க ஊருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, இவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவருக்கு ஒரு வாழ்க்கை, அவருக்கு வாழ்க்கை. அவரை போய் ஏன் நீ? அவரை போய் ஏன்? அப்ப நீ உன்னை புரிஞ்சுக்கணும். உன்னை புரிஞ்சுனா அது அவர் விஷயம் இருக்கு, அவர் அப்படி இருக்கிறார், ரைட். வேலையை பார்க்க வேண்டியதுதான். அதான் உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் அப்படியே மாறும், கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டான ஆசனம் அது. அந்த தாத்தாவுக்கு யோகா சொல்லி கொடுத்த குரு மாஸ்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் தான் மச்சாசனம் முடிஞ்சது. குருஜி ஸ்ரீ மகாதேவ். அவர் பேர் வந்து தேசிகாச்சாரியார். அவர் பேர் என்னது? தேசிகாச்சாரியார். 96 வயசுல எந்த நோயும் கிடையாது. இதுதான் வாழ்க்கை. 100 டச் பண்றானா நல்ல சோல்னு அர்த்தம். ஆரோக்கியமான வாழ்க்கை. அது எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி போனாங்க, அதெல்லாம் தேவை. அது அவங்க சாதுரியம், அரசியல். நம்ம அதை போய் தலையிடக்கூடாது. அரசியல் அப்படிதான் இருக்கும், சரியா? சமூக அமைப்பு அதெல்லாம். ஆனா ஒரு ஆரோக்கியமா வாழ்ந்துக்கிறாரு. 96 வயசு வரைக்கும் அழகமா வாழ்ந்துக்கிறாரு. அவன் தான் தெய்வம். ஆமா, அவங்கதான் தெய்வம். புரியுதுதான் சொல்றேன். ஆரோக்கியமா 100 வாழ்க்கை, 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்துட்டாங்களா, நல்ல சோல் அப்படின்னு எடுத்துக்கணும். 50ல போச்சு, 40ல போச்சு, 45ல போயிடுச்சு, 60க்குள்ளேயே போயிடுச்சுன்னா வாழ தெரியல அப்படின்னு அர்த்தமாயிடும், சரியா? யோகா பண்றவங்க வந்து 80க்கு மேலதான், 80க்கு மேலதான். ஒரு 70க்கு மேலதான் நோய் வரணும், லைட்டா. 60 70க்கு மேலதான் லைட்டா வரணும். அவர் 80 85 90 நல்லா வாழ்ந்துக்கிறா இருக்கும். நீ யோகா கண்டினியூவா செஞ்சு பாருங்க, உங்களுக்கு 130 140 வயசு வரும், சாக மாட்டீங்க. 120 தாண்டுவீங்க. ஒரு மனிதனுக்கு ஆயில் வந்து 120 தான் அவனுக்கான ஆயில், மனிதனுக்கான ஆயில். நீங்க 120 கிராஸ் பண்ணுவீங்க. இந்தியாவில இருக்கிறாங்க 130 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்வளவு ஹெல்த்தியா வாழ்ந்துக்கிறாங்கன்னா அப்போ அவன் லைஃப் எப்படி பாருங்க. அப்போ ஒழுக்கமா வாழ்ந்துருக்கான்னு அர்த்தம் தானே, டிசிப்ளினா வாழ்ந்துருக்கான்னு அர்த்தம் தானே. அப்ப அவன் தெய்வம் மாதிரி அர்த்தம், சரியா? நோயின்னு சொல்லாதீங்க. யோகா சென்டர்ல என்கிட்ட நோயின்னு சொல்லிட்டீங்களா, அதோடு நிறுத்திக்கோ. வெளியில போய் எனக்கு பிபி இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு முட்டி வலி இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை சொன்னா கேவலமான அர்த்தம், கேவலமா பார்ப்பான். நோய் இருக்குன்னு சொல்லிட்டு அசிங்கமாலும் கேட்பான். என்னோட நிறுத்துருங்க. எது வந்தாலும் இங்கே சொல்லி சரி பண்ணிக்கோ. வெளியில போய் யாருக்கும் தெரியக்கூடாது, சொந்தக்கார பந்தக்காரன் அவன் இவன் யாருக்கும் தெரியக்கூடாது. நல்லா இருக்கிறேன், ஓகே, நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாக நல்லா இருக்கும், அதோடு நிறுத்திக்கோ. அந்த நோய்க்கான ரகசியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கோ, அவ்வளவுதான். வராம பார்த்துக்கோ, சரியா? இதான் மச்சாசனம். இது தாத்தாவுக்கு தாத்தா. காலம் நீட்டி, இதுலயே காலம் மடக்கின்னு பார்த்துனா தாத்தா காலம் மடக்கின்னு செஞ்சு காமிச்சு கொஞ்சம் பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் வேகமா ஏறும். பத்மாசனம் வேண்டாம், சாப்பாட்டு ஆசனம். சோறு சாப்பிடும்போது உட்காருங்க இல்லையா, அதான் அப்படி பார்த்து பிளட் ஃப்ளோ ஆகும், நல்ல வேகமா ஃப்ளோ ஆகும். பத்மாசனம் தான் போன அவசியம் இல்லை, இதுவும் பிளட் ஃப்ளோ ஆகும். ஈஸியா இருக்கா இல்லையா? இப்ப அவர் வந்து அந்த இளைஞர்கள் செய்யற மாதிரி செய்யும்போது என்னென்ன பண்ணாரு, காலம் மடக்கி பத்மாசனம் போட்டு இழுத்து குடிச்சு மடக்கி வச்சு தூக்கி போட்டு தலை தூக்கி அப்படி வைக்கும்போது அவர் வழியாயிட்டாரு. இப்ப பாருங்க, இதெல்லாம் வாங்கி செய்யணும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இதெல்லாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட், அதாவது அந்த தூக்கம் இல்லைன்றவங்க, மன உளைச்சல் இருக்குன்றவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, ஃபோக்கஸ் இல்லை, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வருது, இதெல்லாம் செய்யணும். ரைட், போதும், ஓவர், முடிஞ்சது. ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. 3 ஆசனம் முடிச்சுட்டேன். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. எதுவும் இல்லை, கிளியரா இருக்கீங்க. 15 நிமிஷம் டைம் போங்க, பாத்ரூம் போயிட்டு 12:30 உள்ள இருங்க, சீக்கிரம் வாங்க. ஆசனம் ஆஃப் தான் ஆசனம் செய்ய போறோம். செஞ்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் பிராணாயாமத்துக்கு எடுத்துக்கணும். டைம் இருக்கு, சீக்கிரமா வாங்க.